Hi friends, welcome to Rehana stitching class channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல frill வச்ச காலர் நைட்டி எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் फ्रेंड्स. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம Rehana stitching class channel-ஐ subscribe பண்ணிடுங்க फ्रेंड्स. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ டாப்போட cloth வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்கோட விட்த்தும் 2.5 இன்ச்சுக்கு நான் கட் கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் சைடு எடுத்துர்க்கேன். டாப்போட ஃப்ரண்ட் சைடு 2.5 இன்ச் நெக்கோட விட்த். நெக்கோட லென்த் டோட்டல் லென்த் உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து 6 இன்ச் வைக்கிறேன். ஸோ டோட்டல் லென்த்து 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 6 இன்ச்சில் பாதி வந்து 3 இன்ச்சு. ஸோ 3 இன்ச்சுக்கு மட்டும் நான் வந்து நெக்கு கட் பண்ணுறேன். ஸோ 3 இன்ச்சுக்கு ரவுண்ட் நெக் கட் பண்ணுறேன். பேலன்ஸ் இருக்க 3 இன்ச்சில் வந்து நம்ம டிசைன் வைக்கலாம். ஸோ 3 இன்ச்சு பாக்ஸ் பண்ணி ரவுண்ட் நெக் கட் பண்ணிடலாம். இப்போ ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணியிருக்கேன். அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கேன்வாஷ் பேப்பரை வந்து நான் ரெண்டாக மடித்து எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நம்ம நெக்குக்கு கீழே டிசைன் கொடுக்கறதுக்காக எடுத்திருக்கோம். இப்போ நெக்குக்கு கீழே 3 இன்ச்சு விட்டுருக்கோம். ஸோ 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கேன்வாஷில் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கீழே 3 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ 3 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் வேணும்னா ஃப்ளவர் ஷேப் வச்சுக்கோங்க. இல்லை ஹார்ட் ஷேப் இல்லைன்னா பாட் மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த கேன்வாஷ் பேப்பரை 1/2 இன்ச்சுக்கு ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி ஷேப் கொடுத்துருக்கோமோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஃபுல்லாக 1/2 இன்ச்சுக்கு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நம்ம ஷேப் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ வெளியிலையும் உள்ளேயும் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம கிளாத்தில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம், இல்லைனா ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ டாப்பில் பேலன்ஸ் இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கேன்வாஷ் பேப்பரை வச்சுட்டு நீங்கள் வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா சும்மா ஒரு ஸ்டிச் போட்டுட்டா கேன்வாஷ் பேப்பரும் கிளாத்தும் ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த கேன்வாஷ் ஊற்றி 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு அப்படியே அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேன்வாஷை சுற்றி நம்ம 1/4 இன்ச்சு விட்ட கிளாத்தை வந்து அப்படியே அந்த கேன்வாஷ்க்கு மேலே அப்படியே மடித்து அப்படியே ஓரமாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஓரமாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டிச் பண்ண டிசைனை வந்து நம்ம டாப் கிளாத்தோட ஜாயின் பண்ணணும். இப்போ டாப் கிளாத் எடுத்து டாப் கிளாத்தோட சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இப்போ சென்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த டிசைனோட சென்டர் பகுதியும் கரெக்டாக மடித்து ஈக்குவலாக மடித்து அதோட சென்டரையும் மார்க் பண்ணிவிட்டு 2 சென்டரையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டுத்தையும் சென்டரில் கரெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம கேன்வாஷோட உள்பகுதி இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டை அப்படியே கேன்வாஷ்க்கு ஓரமாக அப்படியே ஃபுல்லாக ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மேலே சென்டரில் கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உள்ளே வந்து நம்ம அந்த ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்க்கு 1/4 இன்ச்சு துணியை விட்டுட்டு அப்படியே அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி உள்ளே இருக்க அந்த துணியை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து பேக் சைடு திருப்பணும். ஸோ திருப்பும் போது கரெக்டாக திரும்புறதுக்கு இந்த ரவுண்ட் அந்த இடத்துல வந்து சின்ன சின்னதாக தையலில் படாமல் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் ஃபுல்லாக கொடுத்துருவோம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக திரும்பும். இப்போ இந்த கேன்வாஷ் கிளாத்தை வந்து பேக் சைடு திருப்பணும். இந்த மாதிரி ஃபுல்லாக பேக் சைடு திருப்பிட்டு அப்படியே ஓரத்தில் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு டிசைன் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஓரத்தில் நம்மளுக்கு 2 சைடும் நாட் வைக்கணும். இப்போ நான் வந்து நாட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 சைடு வைக்கிறதுக்காக 2 நாட் எடுத்திருக்கேன், லென்த்தாக எடுத்திருக்கேன். இப்போது இந்த சைடு இந்த மாதிரி ஓரத்தில் வச்சு அப்படியே நாட்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி நான் 2 சைடும்
நாட் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது டாப்போட பேக் பகுதி எடுத்துக்கிறேன். இப்போ பேக்கில் வந்து நெக்கோட வித்து 2.5 இன்ச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இப்போது நெக்கோட லென்த் வந்து 1 இன்ச்சு மட்டும்தான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா காலர் நெக் அப்படின்றனால பேக்கில் வந்து 1 இன்ச்சு மட்டும் போதும். இப்போ 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போது ட்ரா பண்ணிக்கிறேன் ரவுண்ட் ஷேப்பில். இப்போ ட்ரா பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ டாப்போட ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ காலர் தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ காலர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் ஓப்பன் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஈக்குவலாக ரெண்டாக மடித்து பிடிச்சிக்கிட்டு நம்ம எவ்வளோ இன்ச்சு வருது அப்படின்றத மெஷர் பண்ணணும். அப்போ தான் நம்ம காலர் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஓப்பன் கிட்ட இருந்து இந்த மாதிரி ரெண்டாக மடித்து பிடிச்சிக்கோங்க. இப்போ மடித்து பிடிச்சிட்டு கரெக்டாக இன்ச்சு டேப்பை கரெக்டாக அதுக்கு மேலே வச்சு நம்மளுக்கு மெஷர்மெண்ட் எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு வந்து 8.5 இன்ச்சு வந்தது. ஸோ 8.5 இன்ச்சுக்கு நான் வந்து இப்போது காலர் ரெடி பண்ணணும். இப்போ காலர் ஸ்டிச் பண்ண வந்து 2 இன்ச்சு கிளாத்தை லென்த்தாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரெண்டாக மடித்தா எனக்கு 1 இன்ச்சு வரணும். ஸோ அந்த மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். லென்த்தாக எனக்கு வந்து 8.5 இன்ச்சு வந்ததுன்னா அதோட 4 மடங்கு லென்த் இருக்கணும் எனக்கு. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரில் வைக்கும் போது கரெக்டாக நம்ம நெக்குக்கு கரெக்டாக ஈக்குவலாக வரும். இப்போ வந்து காலரில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஓரத்தில் வந்து மடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 ஓரத்தையும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ரெண்டாக மடித்து ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இப்போ காலரோட இந்த ஓரத்தில் வளைவு மாதிரி நம்ம சின்னதாக ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணது பேக் சைடு திருப்பிட்டு கரெக்டாக ஈக்குவலாக வச்சுட்டு அப்படியே ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே அந்த வளைவில் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஸ்டிச் பண்ணதை வந்து நம்ம இப்போ ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி திருப்பலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி காலரில் இருக்க மாதிரி வந்துடுச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காலரில் வந்து ஃப்ளிட்ஸ் வைக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து காலர் வந்து 8.5 இன்ச்சு பாதி இருந்தது. ஸோ ஃபுல்லாக அப்படின்னா 17 இன்ச்சு வரணும். ஸோ 17 இன்ச்சு வர அளவுக்கு ஃபுல்லாக நம்ம இருக்கிற கிளாத்தில் மடித்து ஃப்ளிட்ஸ் வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ளிட்ஸ் வச்சுட்டே வரும்போது நம்ம அளந்து பார்த்துக்கலாம். அளந்து பார்க்கும்போது எனக்கு 17 இன்ச்சு வந்தது அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடலாம். அப்படி அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளிட்ஸ் வைக்கலாம். எனக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் 2-3 ஃப்ளிட்ஸ் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் நான் இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அளந்து பார்த்தா எனக்கு கரெக்டாக 17 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த காலரை வந்து நான் டாப்போட ஸ்டிச் பண்ணணும். இப்போ டாப்பை வந்து ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணி போட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கரெக்டாக அதுக்கு மேலே வச்சு 2 துணியையும் ஈக்குவலாக வச்சு 1/4 இன்ச்சுக்கு அந்த ஃப்ரில் துணியையும் நம்ம நெக் துணியையும் அப்படியே ஜாயின் பண்ணி ஃபுல்லாக ரவுண்டாக காலர் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஃப்ளிட்ஸு வந்து ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நமக்கு வந்து படிஞ்சிருக்கு. எனக்கு வந்து காலர் மாதிரி தான் இருக்கணும். ஸோ நான் வந்து கிராஸ் பீஸ் வச்சு அதை வந்து மடித்து காலர் மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிராஸ் பீஸை வந்து இப்போ நான் ஃப்ரில் ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு மேலே அப்படியே நான் ஜாயின் பண்ணி 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே அப்படியே வச்சுட்டு அந்த 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஃபுல்லாக ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ கிராஸ் பீஸை வந்து நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிராஸ் பீஸை வந்து நான் உள்ள சைடு மடித்து தைக்க போகிறேன். இப்போ மடித்து தைக்கும் போது நமக்கு காலர் வந்து இந்த மாதிரி மேலே வந்து தூக்குன மாதிரி இருக்கும் நமக்கு காலர். ஸோ ஃபஸ்ட்டு ஓரத்தில் பிசுறு இருக்குது. ஸோ அந்த பிசுரை உள்ளே மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழ் சைடு இருக்குது இல்லையா, அந்த கீழ் சைடு துணியை வந்து 1/4 இன்ச்சுக்கு உள்ளே மடித்து அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஃப்ரில்ஸ் வந்து அழகாக காலர் மாதிரி தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் நம்ம
ஃப்ரில் காலர் வந்து ஸ்டிச் பண்ணுறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஹானா ஸ்டிச்சிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவ்ஸு சைடெல்லாம் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். மறக்காமல் ரிஹானா ஸ்டிச்சிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.